அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நோன்பில் சலுகை பெற்றவர்கள் யார் அப்படிங்கிறத போன தொடரில் நாம் பார்த்தோம். அதாவது பயணி, நோயாளி, இந்த இருவரை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கி மீதியை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல யாருன்னு பார்த்திங்கன்னா, மாதவிடாய் பெண்கள். மாதவிடாய் ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவங்க தொழவும் கூடாது, நோன்பையும் நோற்கக்கூடாது. தொழுகைக்கு கலா இல்லை, நோன்பிற்கு கலா இருக்குது. அதாவது மாதவிடாய் வரக்கூடிய நாட்களில் நாம் தொழ மாட்டோம். அந்த நாட்களில் நாம் தொழாத தொழுகையை வேறொரு நாட்களில் நம்ம வைக்க மாட்டோம். காரணம், அல்லாஹ்வின் தூதர் அதை நமக்கு வழிகாட்டலை. ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் ரசூலில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த நாட்களில் நோன்பு வைக்காமல் வேறொரு நாட்களில் வைக்கும்படி தான் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பில் சலுகை இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த மாதத்தில் மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் எத்தனை நாள் நமக்கு நோன்பு விடுபடுதோ அந்த நோன்பை நாம் இந்த மாதம் முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் வச்சிடணும். இவங்க இந்த மாதவிடாய் பெண்கள் மட்டும் இல்லாமல் கூடுதலாக 2 பெண்மணிகள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க யார் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள். பொதுவாகவே குழந்தையை சுமக்கும் தாய்மார்களுக்கு உடல் அளவில் பலகீனம் ஏற்படும். உடலுக்கு அதிகமான உணவு மேலும் சத்துக்கள் தேவைப்படுது. அப்போது நம்மளை விட சாதாரணமாக இருக்கிற பெண்களை விட கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக நீர் குடிக்கணும், உணவு, பழங்கள், இது போன்ற விஷயங்களை சாப்பிடணும். அப்போது கர்ப்பிணி பெண்கள் நோன்பு இருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது சலுகை இது, விரும்பினால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னால் முடியுன்ற பட்சத்தில் அவர்களை தவிர, இல்லை நான் என்னால் முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் நோன்பை வேறொரு மாதத்தில் கலா செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலர் எப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறாங்கன்னு சொன்னால், கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைத்தார்கள் என்றால் 30 நோன்பு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு 30 நோன்பு, வயிற்றில் கருவோடு அவங்க நோன்பு வைக்கிறதுனால அந்த கருவுக்கு சேர்த்து 30, ஆக மொத்தம் 60 நோன்பு வைத்த கணக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் வராது. கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைத்தார்கள் என்றால் அது அவங்க எத்தனை வச்சாங்களோ அது மட்டும்தான் எண்ணிக்கையாக இருக்கும். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி இந்த நோன்பிலிருந்து சலுகை இருக்கிறதோ அதே போல் பாலூட்டும் பெண்களுக்கும் சலுகை இருக்கிறது. அதாவது பாலூட்டும் பெண்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு ஒரு 1.5 1.25 வயசு இருக்குன்னு வைங்களேன், இல்லை 2 வயசு இருக்குது, 2 வயசு நெருக்கத்தில் இருக்குது. அந்த குழந்தைக்கு நான் பால் ஊட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த சலுகையை பயன்படுத்திடக்கூடாது. காரணம் என்னென்னு சொன்னால், முழுக்க முழுக்க தாய்ப்பாலை மட்டுமே நம்பி இருக்க குழந்தைங்களுக்கு தான் நம்ம தாய்ப்பால் கொடுப்போம். ஆனால் வெளி உணவு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ தான் பால் கொடுப்போம். அப்போது நம்ம பாலை மட்டுமே குழந்தைங்க குடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சலுகை நாம் பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னா, நாம் பால் கொடுக்கையில் நாம் நிறைய தண்ணி குடித்து நம்ம நல்ல ஆகாரம் சாப்பிட்டா தான் நல்ல பால் சுரக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு தாய்ப்பாலை நாம் கொடுக்கணும்னு சொன்னால் நமக்கு ஆரோக்கியம் தேவை. அப்போது ஆரோக்கியம் இல்லாமல் நாம் நம்மளையே வற்புறுத்தி அப்படியே கஷ்டப்படுத்திக்கிட்டு நாம் இப்படி நோன்பு வைக்கணுமானா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர நான் சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நாம் இந்த நோன்பை வைக்கிறோம், கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறாங்க, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப முடியாமல் வைக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, சலுகை நமக்கு அளிக்கிறாங்க. இந்த சலுகையை விருப்பம் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணிக்கலாம், நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் பாலூட்டும் தாய்மார்களாக இருந்தாலும், நான் இந்த நோன்பை வைத்தால் என்னால் மற்ற காரியங்கள் செய்ய முடியும், என் உடலுக்கு எந்த உபாதையும் வராதுன்ற பட்சத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, ஏன்னா சில பேர் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த சலுகையை பயன்படுத்துவது சிறந்தது. அல்லாஹ் அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.